வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து ஆனுவல் பிளானர் வந்து அஃபிஷியலாகவே வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின அப்டேட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்கு, இந்த வருஷத்துக்கான என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அது கூடவே வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பியை பற்றின அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த வருஷத்துக்கான டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான அடுத்தடுத்த வீடியோஸ் அதில் தான் வரும். ஆல்ரெடி டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அது கூடவே இந்த வருஷத்துக்கான டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கொடுத்துருக்க அடுத்தடுத்த அப்டேட்டான நியூஸுமே அந்த பிளேலிஸ்ட்டில் தான் வரும். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து ஆனுவல் பிளானர் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதில் ஒரு 4 விதமான ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பிசி அண்டு வந்து எஸ்ஏ எக்ஸாம் எல்லாமே வருது அடுத்த வருஷமும். அதில் ஃபஸ்ட்டு என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வந்து டெக்னிக்கலுக்கு கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் எப்போ வரப்போகுதுன்னு பார்த்தோன்னா, மே 2026 வந்து டெக்னிக்கலுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எலெக்ஷன் வந்து ஏப்ரல் மேல இருக்குல்ல, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அடுத்த மாதமே நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப படிக்கிறதுக்குலாம் ரொம்ப டைம் இல்லை. இப்போவே நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போவே உங்களோட ப்ரிப்பரேஷனை தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து டெக்னிக்கல் வந்து கிளியர் பண்ண முடியும். அது கூடவே வந்து பேண்ட் போலீஸ் கான்ஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. இவங்களுமே பிசி தான். அதாவது இந்த பேண்ட் போலீஸ், அதாவது பேண்ட் பிசியில் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தோன்னா, இசைக்கருவிகள் வாசிப்பாங்கள்ல, அதாவது ட்ரம்ஸாக இருக்கட்டும், நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டேலலாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு பேண்ட்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பேண்ட் போலீஸு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோன்னா வந்து இசைப்பள்ளியிலலாம் படிச்சிருக்கணும், இசைக்கல்விலாம் கற்றுக்கணும். அவங்க தான் வந்து பேண்ட் பிசிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு காமன் ரெக்யூர்மெண்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். நார்மலான பிசி, இதில் காமன் ரெக்யூர்மெண்ட்டுங்கும்போது நமக்கு ஜேடபிள்யூ, அதாவது ஜெயில் வார்டனாக இருக்கட்டும், ஏஆராக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு ஃபயராக இருக்கட்டும், எல்லாமே வந்து காமனாக வந்து இந்த பிசியில் தான் வருவாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் 2026 தான் இருக்குது. செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது அதுலேருந்து ஒரு 2 மாதம் கழித்து நமக்கு எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜாயிண்ட் ரெக்யூர்மெண்ட், இதுதான் வந்து நமக்கான எஸ்ஐ ரெக்யூர்மெண்ட்டு. இதில் நமக்கு வந்து ஜாயிண்ட் ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு டிஎஸ்பி, ஏஆர், தாலுக் இதெல்லாம் இருக்கும். அது கூடவே ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸரும் இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. பட் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் இதில் வந்து ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸரும் சேர்த்து வருதா அப்படின்றது வந்து நோட்டிஃபிகேஷன் நவம்பர் 2026 வரும்போது தான் பார்க்கணும். ஆனால் வந்து வெப்சைட்டில் வந்து ஜாயிண்ட் ரெக்யூர்மெண்ட்டில் வந்து ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸருமே சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. பட் நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ இந்த ஆனுவல் பிளானர்லேருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்த வருஷம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன், பிசி நோட்டிஃபிகேஷன், தென் வந்து டெக்னிக்கல் நோட்டிஃபிகேஷன், பேண்ட் போலீஸ் நோட்டிஃபிகேஷன், இது எல்லாமே வரப்போகுது. பட் வந்து அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை பற்றி ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. மேபி ஃப்யூச்சரில் கூட பிளானரை வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணி கூட அவங்க கொடுக்கலாம். ஆனால் வந்து இப்போத்துக்கு வந்திருக்கிறத பற்றி பார்த்தோன்னா, நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போத்துக்கு வரல. டெக்னிக்கல் வந்திருக்கு. அதுவும் டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு வெப்சைட்டில் கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷன் வந்து ப்ரீவியஸ் இயரில் இருந்த டெக்னிக்கலுக்கான குவாலிஃபிகேஷன். இந்த வருஷம் வந்து டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷனுமே மாறும். ஏன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் வரைக்கும் இசிஇ தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் இசிஇ கூட சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஆட் ஆகுது டெக்னிக்கலுக்கு. அதுக்கான குவாலிஃபிகேஷனை இன்னும் வந்து நம்மளோட வெப்சைட்டில் அவங்க அப்டேட் பண்ணலை. அப்டேட் பண்ணனே அதுக்குமே நான் தனியாக வீடியோ போடுறேன். இப்போ இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து கொடுத்துருக்க இந்த 4 போஸ்ட்டில் உங்களுக்கு எது வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கும், எதுக்கு ஏஜ் லிமிட்லாம் இருக்கும் அப்படின்றதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், தென் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே நான் வந்து தனித்தனி வீடியோவே போடுறேன். அதை பார்த்துனாலும் செக் பண்ணிக்கோங்க. இப்போத்துக்கு நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு ஏஜ் லிமிட் பற்றி தான். இந்த 2026க்கான பிசி எக்ஸாமோ போலீஸ் எக்ஸாமோ இதில் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் வித் டேட் ஆஃப் பர்த்தில் இயர் அண்ட் டேட்டோட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியுமா எழுத முடியாதா அப்படின்றத வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஜாபுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணுனாலும் அதையும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். போன வருஷம் 2025 பிசி எஸ்ஐ எக்ஸாம்லாம் எழுதிட்டு கட் ஆஃப் வரல, அல்லது ஃபிசிக்கல் ஒழுங்காக பண்ணலன்னு திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அல்லது ரிட்டன் எக்ஸாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாமே, 0.5ல் போயிடுச்சு, அல்லது 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு, அல்லது ரிட்டன் எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமேன்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து இதுக்கு மேலே யோசிக்க வேண்டாம். இந்த வருஷமே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. 2026லேயுமே பிசி அண்ட் எஸ்ஏ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணிடாமல் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் முடித்தவங்க வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, அதுவே போதும். இப்போ புதுசாக படிக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது போன வருஷம் ஒழுங்காக படிக்காதவங்களா இருக்கட்டும், இந்த வருஷமும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வந்து இப்போ தான் வந்து பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அப்படி இல்லைனா போன வருஷமே வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த வருஷத்துக்கான பிசி அண்ட் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றதையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க.
இதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்டான டிஎன்யூஎஸ்ஆர்பி பற்றின அப்டேட்டான நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.